ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க. அதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் ரெசிபி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டனும் சேர்த்து செய்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டு அதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா வெங்காயம் தக்காளி நம்ம நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நம்மளுக்கு எல்லா டிஷ்ஷுமே செமையாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு, ஏன்னா மஞ்சத்தூள் வந்து ரொம்ப நல்லதுங்க, கிருமி நாசினி. அதில் உள்ள ஏதாவது இருந்தாலும் அது போயிடும். அதனால் மஞ்சள் தண்ணியில் ஒரு தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி போட்டுட்டு, தக்காளி போட்ட உடனே நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுருவேன். கல்லுப்பு போட்டால் தான் நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ உள்ள தக்காளிலாம் எங்கேயும் டக்குன்னு வதங்குது, மிக்சியில் அடிச்சுட்டு ஊற்ற வேண்டியதாக இருக்குது. இப்படி வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கல்லுப்பு போட்டு வதக்கினீங்கன்னா தான் கொஞ்சமாவது அது வதங்கி வரும். அதனால் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கறியை நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்து அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா சுருள நம்ம கிண்டுட்டோம்னா நல்லா பாதி வெந்து வந்துடும். இதில் எண்ணெயிலே நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். நான் 1/2 kg தான் எடுத்திருக்கேன். அதனால் 1 கிலோ அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதில் மசாலாலாம் 1 by 1 சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது காரம் இல்லாத மிளகாத்தூள் தான். அதனால் ஒரு ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் போட்டால் கூட போதும். நம்ம பெப்பர் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1.25 ஸ்பூன் போட்டால் போதும். நான் கடைசியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம போட்டு கழுவியிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம, ஏன்னா இது வந்து நம்ம குழம்பு வைக்கிறதா இருந்தால் நம்ம தண்ணி சேர்க்கணும். இல்லைன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் கூட சேர்த்தா போதும். ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா. இதுவே தண்ணி நம்மளுக்கு விட்டு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ரொம்ப சேர்த்து அப்புறம் தண்ணியை பற்ற வைக்கிறதுக்காகவே ரொம்ப நேரம் கிடக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம ஒரு மூடி வேக வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக வைங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். நம்ம ஒரு வேளை நம்ம பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்காவது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூடி நம்ம இடையில எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு தண்ணி வற்றுறதுக்கே நேரம் ஆகும். சிக்கன் வந்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துல நம்மளுக்கு வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு. அதனால் நம்ம இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு மூடி வேக வச்சுக்க போகிறேன். வேக வச்சிட்டோம்னா அதோடு விட்டுறக்கூடாது. நம்ம இடையில எடுத்து நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்காவது 2 நிமிஷத்துக்கு ஒருக்காவது எடுத்துகிட்டு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், சோம்பு அதிலே நான் எல்லாமே போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே போட்டிருந்தேன். அதனால் இதில் வந்து வெறும் தேங்காயும் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதில் சோம்பு போட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் கடைசியில் மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட கருவேப்பிலை மட்டும்தான் இருந்தது. மல்லித்தலை இருந்ததால் காலையில் சட்னி செஞ்சுட்டேன்ட்டு மல்லித்தலை கிடையாது. அதனால் இப்போ மல்லித்தலை போடலை தான். ஆனால் மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா செமையான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரை அலசிட்டு லேசாக தண்ணி சேர்த்தேன். அதனால் கொஞ்சம் தண்ணி வற்றட்டுமேனு வேக வச்சுட்டு வற்றணுன்னா எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை, செமி கிரேவி கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும். நமக்கு இந்த கிரேவியை தொட்டுக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம். நாளைக்கு மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் வச்சுருக்கேன். மட்டன் குழம்போட வீடியோ அடுத்தாப்பில் போடுவோம். தேங்க்யூ.